ஒரு சிஎஸ்கே ஃபேனா இப்ப மெகா ஆக்ஷனை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சலா இருக்குல்ல. அப்ப என்னமோ சரியான டீம் எடுத்து வச்சிருக்கீங்கடா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. பட் இப்ப பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனவலியா இருக்கு மக்களே. அதுலயும் என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, கேஎல் ராகுலுக்கு 14 கோடி வரைக்கும் போய் விட்டீங்களடா, இன்னும் 2-3 கோடி டெஃபினட்டா போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா பர்ஸ்ல 13 கோடி 14 கோடி இருக்கும்போதே தீபக் சஹருக்கு 9 கோடி வரைக்கும் போனாங்க. கேஎல் ராகுல் டெஃபினட்டா போயிருக்கலாம். அவரு நம்ம டீம்ல ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 5 மேட்சாவது நம்ம ஜெயிச்சிருப்போம். தலைவன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான், வேற லெவல் வெறியில இருக்காப்ல. எனக்கு என்ன கேஎல் ராகுல் கிட்ட இந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நம்மள அடிச்சவன நம்மள அவமானப்படுத்துறவன திரும்ப செய்யணும்டா அப்படின்ற வெறி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க லைஃப்ல. நம்ம பாய்ஸ்க்கு அதெல்லாம் சுத்தமா கிடையாது. ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆடிக்கிட்டு இருக்காங்க. வின் ஆர் லூஸ் டசன்ட் மேட்டர், we will do the processன்னு தலைவன் தோனியோட ப்ராசஸ் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. பட் ஒரு ஃபேனா நமக்கு இருக்கும்ல, நம்மள செஞ்சவனை திரும்ப செய்யணும்டா அப்படின்ட்டு. சோ அந்த ஒரு ஆட்டிடியூட்ல கேஎல் ராகுல் ஆடுறத பார்க்கும்போது சிஎஸ்கே ஆடி இருந்தா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கெவின் பீட்டர்சன் டெல்லி கேபிட்டல்ஸோட மென்டாரை போட்டு செய்யறாப்ல. அவர் என்னைக்கோ போட்ட ட்வீட் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, டேய் அன்னைக்கு நீ ட்வீட் போட்ட வந்தா இன்னைக்கு என்னடா நல்ல மாதிரி பேசுற அப்படின்னு கலாய்கிறாப்ல. அப்புறம் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம்ல செஞ்சதா இருக்கட்டும். இமேஜின் கேஎல் ராகுல் பிளேயிங் ஃபார் சிஎஸ்கே, சின்னசாமியில ஜெயிச்சிட்டு அந்த காந்தாரா செலிப்ரேஷன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு. ஓ மை காட், அப்சல்யூட் சினிமாவா இருந்திருக்கும். அப்புறம் நேத்து எல்எஸ்ஜி கூட அவரோட ஃபார்மர் டீம் கூட மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு அவரோட ஜெர்சி நம்பரை பாயிண்ட் பண்ணி காமிச்சாரு. சஞ்சீவ் கோயங்காக்கு ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணிட்டு அவர் ஏதோ பேச ட்ரை பண்றாரு, தலைவன் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாப்ல. சோ இந்த மாதிரி செருப்படிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜெர்சில அவர் ஆடி இருக்கலாமே அப்படின்னு மனசு ரொம்ப ஏக்கமா இருக்குங்க. நம்ம என்ன வேணா புலம்பலாம், நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் பிளேயர்ஸும் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இஞ்சி டீ சாப்பிடலாமா ஏலக்காய் டீ சாப்பிடலாமான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவனுக இம்ச தாங்க முடியல, இவனுக இல்லாமலும் இருக்க முடியல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற?